பகுதி. நாங்கள் எல்லோரும் வியாபார சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமானோர் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொழிலாளர், அதாவது வாடிக்கையாளர்கள், முதலாளி, விற்பனை செய்யக்கூடியவர். நாம் ஒரு தொழிலை செய்கிறோம். எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களை நம்பி ஒரு பொருளை கொள்வனவு செய்து அதன் மூலம் அல்லாஹு தஆலா சில பரக்கத்துக்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். 15 வருடங்கள் 30 வருடங்கள் என்னிடம் பொருள் வாங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நான் வசதியாக இருக்கிறேன் என்கிற பொழுது அவர்களுக்கு சேர வேண்டிய சில விஷயம் இருக்குது. என் வாடிக்கையாளர்களுக்கு சேர வேண்டியது, என்னை 15 வருடங்களாக நம்பி பொருள் வாங்கியவர்களுக்கு சேர வேண்டியது, எனக்கு கீழ் பணி செய்கின்ற தொழிலாளர்களுக்கு சேர வேண்டியது என்று சில உரிமைகள் உண்டு. அதில் மிக கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. ஒருவர் 15 வருடம் என்னை நம்பி பொருள் வாங்கிய ஒருவர் 16வது வருடத்தில் அதே பொருளை ஏதோ ஒரு சூழலில் வேறு ஒரு இடத்தில் வாங்க முற்படுகின்ற நேரத்தில் இவ்வளவு காலமும் எனக்கு அநீதி செய்திருக்கிறார் என்கிற மனோநிலையை அந்த வாடிக்கையாளர் வருமாக இருந்தால் ஒரு முஃமினாக நான் தோற்று போயிருக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் என்பதற்கான அடையாளம். என் வாடிக்கையாளன் இதே பொருளை எங்கு வாங்கினாலும் என்னை பற்றி ஒரு திருப்தி மனோநிலை அவனுக்கு இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வலா தபஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மனிதர்களுக்கு சேர வேண்டியதில் குறைவு செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். கண்ணியமிகு சகோதரர்களே, இன்றை சமூகத்தில் ஒரு இலங்கையில் அடிக்கடி இந்த பொருட்களின் விலைகள் உச்சத்தை தொடுகிறது. அவசரமாக சடிதியாக ஏறுது. எல்லா நேரங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நியாயங்களை தாண்டி சில தர்மங்களையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். நியாயமாக யோசித்தால் விற்பவர்கள் விலையேற்றங்கள் ஹலாலானதுதான். ஆனாலும் இவ்வளவு காலம் என்னோடு இருந்தவர்கள், என்னிடம் பொருள் வாங்கியவர்கள், அதன் மூலம் நான் வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு தர்மமாகவும் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மனோநிலை முக்கியமானது. ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 400 தீனாருக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார். அது வந்துட்டு பெறுமதியானது என்பதை தெரிந்து கொண்டவுடன் பணியாளரிடம், யாரிடம் வாங்கினீர்கள், அவரை அழைத்து வாருங்கள், அவர் ஒத்துக்கொண்டாரா, இது பெறுமதியானதே, 400க்கு தந்தாரா என்று கேட்கிறார். ஆம் என்று சொன்ன பிறகும் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அழைத்து வந்து இந்த ஒட்டகம் இதைவிட பெறுமதியானது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஆம், இந்த ஒட்டகம் பெறுமதியானது தான். நீங்கள் 400க்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டீர்களா? ஆம், ஒத்துக்கொண்டேன் என்று சொன்ன பிறகும் அந்த நபித்தோழர் இன்னொரு 400 தீனாரை கொடுத்து இதையும் வச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அவர் திரும்பி போகிற பொழுது அவரை பார்த்து சொல்கிறார், லைஸ பிஜுனூன், நான் புத்தி சுவாதீனமற்றவன் என்று என்னை நினைக்க வேண்டாம். அப்படித்தானே நாங்கள் நினைப்போம், வாழ தெரியாதவர் என்று. இந்த நபித்தோழர் சொல்கிறார், அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். பயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லீம்களுக்கும் நலவே நாடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் உங்களுக்கு நலவு நாடுவேன், எனக்கு விரும்புவதை உங்களுக்கும் விரும்புவேன் என்று அந்த நபித்தோழர் அவருக்கு சொல்றார். சகோதரர்களே, அப்படியா இங்கே இருக்குது? வாடிக்கையாளர்களுக்கும் தனக்கு கீழ் பணி செய்கின்றவர்களுக்கும் சேர வேண்டியதை கொடுக்கிறோமா சகோதரர்களே?